ஒரு டெக்னிக்கல் ஒரு பர்ஃபெக்டாக சொல்லாத லெவல் சப்போர்ட் ரெஸ்டன்ட்டு யூடியூப்பில் சொல்லியிருக்கேன். திருப்பி அடுத்தடுத்த வீடியோ போட முடியல. ஒரு வாரத்துக்கு ஒரு ஸ்கிரிப்டில் மட்டும் தான் போடுறேன். அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான வேலிடிட்டி இருக்கும், வேல்யூ இருக்கும். சரிங்களா? இப்போ இது ஆல்ரெடி நான் பார்த்தீங்கன்னா இதை மார்க் பண்ணிட்டேன். மாருதி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இதை மார்க் பண்ணுறேன். சரிங்களா? இப்போ இதை டெலீட் பண்ணிவிட்டு அது என்ன பண்ணேன்னா ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் போடுறேன். அப்போ ப்ரீவியஸ் டே உடைய கேண்டிலில் போடும்போது இங்கே நல்லா கவனிச்சிக்கணும். இங்கே என்ன நடக்க போகுதுன்றதை தெளிவாக தெரிஞ்சுக்கணும். சரியா? இப்போ இந்த நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இதுமாரி பார்க்கும்போது உங்களுக்கு வந்து புதுசாக இருக்கிறவங்க நீங்கள் என்ன பண்ணலான்னா மார்க்கெட்டில் லைன் சார்ட் எப்பவுமே வந்து இது பண்ணிக்கலாம். ஒன்று இப்படி பண்ணிக்கலாம். அந்த லைன் சார்ட்லேயே வந்து ஓகே லைன் சார்ட்டு உங்களுக்கு புரிய தொடங்கும். இப்போ நீங்கள் ஒரு ட்ரெண்ட் லைன் ட்ரா பண்ணும்போது கூட உங்களுக்கு ட்ரெண்ட் லைன் வந்து இது வந்து பர்ஃபெக்டாக உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுங்களா? சரிங்களா? இந்த லைன் சார்ட்டு உங்களுக்கு என்ன மாதிரி பேட்டர்ன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப் வித் பேட்டர்ன் மாதிரி இருக்குது. நீங்கள் பார்க்குறதுக்கு ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லலாம். இது கப் வித் பேட்டர்ன். அப்போ அந்த கப்பு அப்போ 16,570 அப்புறம் மார்க்கெட்டே கீழே வரப்போகுதுன்னா இங்கே அது டவுன் ஆக போகுது. அப்போ இப்போ உடைய க்ளோசிங் ப்ரைஸை நீங்கள் கணக்கு பண்ணிங்க. எதுக்கப்புறம் ஒரு ஃபாலோ வர போகுதுன்னு கண்டுபிடிக்கிறேன். அப்போ க்ளோசிங் ப்ரைஸு என்ன ருப்பீஸில் இருக்குதுன்னு பாருங்கள். 16,609 16,609 மைனஸு நான் இந்த 78% அப்புறம் இது டவுன் ஆகணும் நான் எக்ஸ்பெக்டேஷன் பண்ணுறேன். டவுன் சைடு வரணும். அப்போ மைனஸ் 16,570 அப்போ 39 பாயிண்ட்டு. அப்போ 50 பாயிண்ட்டு ரவுண்டாக எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்த மணியினுடைய வேல்யூ 0.55 பைசா. அப்போ 27 ரூபா. அப்போ ஒரு புட் சைடு இருக்கிற ப்ரீமியம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு க்ளோசிங் ப்ரைஸ் வந்து ஒரு 130 ரூபாவில் க்ளோஸ் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ 157 ரூபாய்க்கு அப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுக்கும். அப்போ 157 ரூபாய்க்கு ஒரு மொமெண்டம் இந்த இடத்துலேருந்து ஒரு கொடுக்குதுன்னா அது ஃபர்தராக இது வந்து இது வரைக்கும் வந்து ப்ரீவியஸ் டே உடைய லோ வர வரைக்கும் ஒரு மேஜரான லெவல். சரிங்களா? ஒரு டவுன் சைடுக்கு நம்ம இது வந்து நம்ம வெளியேறதுக்கு உண்டான இடம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மந்த்லி ரிவர்சல் பாயிண்ட் இதனுடைய லெவல் வரைக்கும். சரிங்களா? காலர் டிப்ஸை கொடுக்கறதுல எஜுகேஷன் பர்பஸ்க்காக அப்போ எந்த ப்ரைஸ் எதுக்குள்ளே இது வந்தால் ஆக்டிவேட் ஆகும். சரிங்களா? அதுக்காக சொல்ல வரேன் நான். இப்போ இதே ஃபர்தராக இந்த 38க்கு அப்புறம் 38% அப்புறம் இது மேலே வருதுன்னா இப்போ சப்போஸ் 38க்கு அப்புறம் இது மேலே வருது. இந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரில் வந்து கரெக்டாக பிரேக் அவுட் பண்ண போகுதுன்னா உதாரணத்துக்கு அப்போ இங்கேருந்து க்ளோசிங் ப்ரைஸ் 609 650ன்னு வச்சுக்கலாம் நம்ம. அப்போ 40 பாயிண்ட்டு. அப்போ 40 பாயிண்ட்டுனா டெல்டா வேல்யூ பிரகாரம் 40 × 0.55 பைசா. அப்போ 30 ரூபா இருக்கிற ப்ளஸ்ஸு ஒரு அப்சைடுக்கு உண்டான ஆப்ஷன் ப்ரீமியத்தில் வந்து ஒரு 144 ரூபா இருக்குன்னா இதுக்கப்புறம் ஒரு மொமெண்டம் கொடுக்க போகுது. அப்போ அதனுடைய எல்லையில் நம்ம இது கீழே வந்து பார்த்திங்கன்னா இதனுடைய தடுப்பாக யூஸ் பண்ணிக்கிட்டு இது வரைக்கும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டி இருக்கும். இது காலர் டிப்ஸை கொடுக்கல, எஜுகேஷன் பர்பஸ்க்காக. இதுமாரி கேண்டிலில் என்ன மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பர்ஃபெக்டான ஒரு என்ட்ரி எல்லாமே கிடைக்கும். சரிங்களா? லைன் ஷார்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கும் கேண்டிலில் பார்க்குறதுல. சரிங்களா? லைன் ஷார்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கும். அப்போ இந்த லெவலுக்கு அப்புறம் இது பிரேக் அவுட் பண்ணும்போதும் இது பண்ணும்போதும் இதனுடைய ப்ரீமியம் வந்து கரெக்டான முறையில் ஒர்க் அவுட் ஆகும். நன்றி, வணக்கம். டெலிகிராம் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஆட்டையில் ஜாயின் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸை தெரிவிங்க. என்னுடைய லெவல் எப்படி ஒர்க் அவுட் ஆகுது டெக்னிக்கல் ஒர்க்கு பொறுத்தவரைக்கும் ஒரு 100% கரெக்டாக ஒர்க் அவுட் உண்டான லெவல். சைட்வே மார்க்கெட்டில் மட்டும் ஒர்க் அவுட் ஆகாது. கப்பனாச்சி ரீடெஸ்ட் மட்டும். சரியா? நன்றி, வணக்கம். திங்கக்கிழமைக்கு உண்டான லெவல்லேருந்து ஒரு வாரத்துக்கு உண்டான லெவல் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். ஆக மொத்தமாக இதை வந்து அதை டெலிட் பண்ணிட்டு நான் கட்டுற பண்ணுறேன்.
அப்போ இதனுடைய ஹையி ஆல்மோஸ்ட் மிட் பாயிண்ட்டு இந்த ரேஞ்சுக்குள்ளே இருந்தது, லோ இதுக்குள்ளே இருக்குது. அப்போ கேண்டில் எதை நோக்கி எதுலேருந்து எதை நோக்கி பேஸ் பண்ண போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு லெவலில் இருக்குது. அதை ப்ரெடிக்ஷன் பண்ணி கரெக்டான முறையில் ட்ரேட் பண்ணிக்கங்க. சரிங்களா? நன்றி, வணக்கம்.